ஹாய் என் ஸ்குவாடு, நான் தான் உங்கள் மேலே எல்லோரும் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் வெல்கம் டு அமேசிங் நோமட்ஸ். என் ஸ்குவாடு, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து உட்காடுறேன். உட்காந்த உடனே இன்றைக்கி வீடியோ போடுற டைமு ஓவர் தான் ஆகிடுச்சு. இப்போ தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4:30 மணி இருக்கும் டைமு. இதுவே ஓவர் தான். இனிமேல் வீடியோ எடுத்து இதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்து உட்காடுறேன். வீடியோ எடுத்துகிட்டு இனிமேல் தான் எப்போ அப்லோட் பண்ணிடுறோம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துடும் ஒரு கான்ஃபிடென்ட் நிற்கிறேன். இனிமேலே டெய்லிக்கும் வீடியோ வரும். டெய்லியும் இல்லை, சாரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இப்போது திங்கள், புதன், வெள்ளி, திரும்ப அடுத்த திங்கள், புதன், வெள்ளி, அது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள். சரி, வளன்னு பேசாமல் என்ன இன்றைக்கி வீடியோ கண்டென்ட்னா, நம்ம ப்ளாக் பண்ணுறோம் இல்லைங்க. இப்போ வெளியே எங்கேயாவது போனால் ஏதாவது பேசணுன்னா அந்த சவுண்டெல்லாம் ஒரு சில இடத்துல கேட்காது. அது வீடியோ எடிட் பண்ணும்போது தெரியும், என்னடா இப்படி சவுண்ட்லாம் கேட்கலையே, ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு. அதனால் ஒரு என்னங்க அதுக்கு பேர் கூட வர மாட்டேங்குது, ஸ்மால் மைக் எல்லாம் கேட்குறீங்க, அந்த ப்ளாக் பண்ணுறதுக்கு மாட்டிகிட்டு பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மைக் ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. அது இப்போ அதை அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குது என்னென்னு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துலான்னு இப்போ வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் இப்போ தான் வந்தோம், வீடியோ எடுக்கலை. சரி, இதே ஒரு வீடியோவாக சும்மா ஸ்மாலாக எடுத்து போடலான்னு வந்துட்டாங்க. சரி, இப்போ என்னென்ன வைக்கிது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த மைக் தாங்க என் கூட சொன்னேன்னு. இது எந்த பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிடெக் பிராண்டு. 2-in-1 வயர்லெஸ்ஸு மைக்ரோஃபோன் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் 40 மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுமா. அதுக்கப்புறமா 2.4 கிராம் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே 6 ஹவர்ஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் இதில் இங்கே தான் டிரான்ஸ்மிஷனு. இது 6 மணி நேரம் வருமா, அது கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ரியல் டைம் மானிட்டரிங், அந்த டைம் எப்படி இருக்கும் அது மாதிரியா. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இங்கே நாய்ஸ் கேன்சலேஷன் இதுதாங்க. இப்போ இது தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது சொல்ல மறந்துட்டு பாருங்கள், இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3500 ரூபா. அதுவும் இல்லாமல் இது 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணால் கூட நம்ம வாய்ஸ் கேட்குமாங்க. கீழே விழுடா. ஓப்பன் பண்ணோன்னே இன்னே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஆர்டர் பண்ணது எப்படி வந்திருக்கேன்னு தெரியல. சரி, அதனால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்தோடனே இந்த மாதிரி டிஜிடெக்கு இந்த மாதிரி இது வச்சுட்டாங்க. அவங்க பேப்பர் கொடுத்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா மேனுவலு, அதுக்கப்புறமா நம்ம மைக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இதை பிளாஸ்டிக்கில் கொடுத்து பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஏர்பட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி சேமு நல்லா அப்படியே ஒரு பாக்ஸ் சைஸ் நல்லா கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இதை முன்னாடி பார்த்தோன்னா இதுதான் நம்ம சார்ஜ் எவ்வளோக்கு இது என்னன்னு காட்டும் இந்த இடம். அது அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா இப்போ ஒரு ரிசீவரு, டிரான்ஸ்மிஷன் 2 இதை டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். இதுதான் மைக்கே. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? டிஜிடெக். இப்போ அப்படியே இது ஓரமாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இது. இதுக்குள்ளே அந்த நம்ம மைக்கு அந்த நாய்ஸு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இருக்குது இல்லைங்க. என்னங்க அது பேர் கூட வர மாட்டேங்குதுங்க வாயில். அந்த புசுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க, புசு இதாங்க. அந்த காற்று அந்த இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது மைக்கில் அப்படியே போட்டு இன்னும் கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலும் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதை அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கலாம். இன்னும் இதுக்குள்ளே சேம் இதே மாதிரி இன்னொன்று அதையும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது சார்ஜர்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க, சி டைப்பு. அது ஒருமா நம்ம ஐஃபோன் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு
பின்னு சி டைப்லேருந்து இந்த பக்கம் சி டைப்லேருந்து ஐஃபோன் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பின்னு. இதுவும் சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து கிளிப்புங்க, நம்ம காலரில் சட்டில் மாட்டிக்கிற மாதிரி. மேக்னெட்டும் பாருங்கள், மேக்னெட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கிளிப்பும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதையும் ஓரம் வச்சுக்கிட்டு இது எப்படி இது பார்க்கலாங்க. இப்போ இது பார்த்தோம்னா சி டைப்பு. நம்ம ஐஃபோனுக்கு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கிறதுங்க. தெரியுதா? அப்படியே இது வச்சுட்டு இது வந்து மைக்கு. அதுக்கப்புறமா இதை வந்து ஹோல்ட் பண்ணோன்னா ஆன் ஆயிரும். இது மேக்னெட்டுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து எப்படி இதை மாட்டி டெஸ்ட்டு பண்ணலாங்க எப்படிக்குதுன்னு. ஏன் ஸ்கோடு இப்போ அப்படியே வெளியே வந்து இந்த நம்ம மைக் இப்போ புதுசாக வாங்கினீங்க அதை வந்து இப்போ போட்டுருங்கிறேன். இந்த டிரான்ஸ்மிஷனும் அந்த ரிசீவர் இருக்குது இல்லைங்க, ரிசீவர் வந்து ஃபோனில் பொருத்திட்டேன். அந்த நம்ம ஐஃபோனோட பின்னுக்கு இதில் அதை போட்டு அப்படியே அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ப்ளூடூத்து எதுவுமே ஆன் பண்ண தேவையில்லை. சும்மா அந்த பின் போட்டு நம்ம அந்த ரிசீவரை வந்து ஃபோன் ஆன் பண்ணால் போதும். இது வந்து டிரான்ஸ்மிஷனு. இது வந்து இப்போ கனெக்டில் இங்கே பாருங்கள், தெரியுதா? இது பாருங்கள், இது ஆன்ல இருக்குதுல்ல. இப்போ அந்த லைட் எரிஞ்சுன்னு இருந்தால் கனெக்டில் இருக்கிற அர்த்தம். நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதுல்ல. இப்போ அதை வந்து ஆன் பண்ணிட்டேன். சரி, ஆன் பண்ணாமல் பேசிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணி பேசுகிறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ கலர். இந்த பட்டனை வந்து ஒரு தட்டி கிளிக் பண்ணால் ஒரு தட்டியில் ஆன் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். அது மாதிரி 2 தட்டி கிளிக் பண்ணால் ரிவர்ப்னா அந்த நம்ம குரல் வந்து எதிரொலியில் வரும்ல, அந்த மாதிரிங்க. இப்போ வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கும் இதுக்கும் எப்படி இது பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணோம் இல்லைங்க, இதே வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணோம்ல, அப்போது அந்த குரல் எப்படி இருந்துச்சு, அந்த குரல் நம்ம குரலோட அது வந்து எப்படி இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் இப்போ இது மாட்டிட்ட அப்புறம் இதில் வந்து எப்படி இருக்குதுன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து திரும்ப நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் போடுறேன் பாருங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பேசுகிறது எப்படி இருக்குது. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குது அப்படியே பாருங்க. எது நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் இன்னொரு இது இந்த பக்கம் ஒரு 3வது ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னீங்க, அது வந்து ரிவர்பு, நம்ம குரல் எதிரொலிக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், 2 தட்டி கிளிக் பண்ணோம். 1 2 எங்க ஆன் ஆகல. 1 2 இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் பேசுறது எப்படி இருக்குது பாருங்க, அந்த எதிரொலியில மாதிரி இருக்குதான்னு பாருங்க. நானே இப்போ பார்க்கல, இப்போதான் அப்படியே பேசிட்டு இந்த வீடியோ அப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும் இந்த குரல் எப்படி இருக்கு பாருங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ரிசீவரில் வந்து 3 டாட்ஸ் மாதிரி இருக்குது. அந்த த்ரீ டாட்ஸ் வந்து என்னன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இப்போ பாருங்க, நான் இவ்வளோ நேரம் பேசியிருந்தேன், அது லெவல் 2ல பேசியிருந்தேன். இந்த பட்டன் வந்து சைடில் இருக்குது பாருங்க, இதை கிளிக் பண்ணா இப்போ வந்து லெவல் 3. இது முன்ன நான் பேசியிருந்தது லெவல் 2, இது வந்து லெவல் 3. இதுக்கு வந்து இன்னும் குரல் வந்து இன்னும் கொஞ்சம் இதாக டார்க் எப்படி சொல்றது, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கேட்கும். லெவல் 1 உங்களுக்கு சொல்லலை பாருங்க, லெவல் 1 காட்டுறேன் பாருங்க. இப்போ இது வந்து லெவல் 1. இது நான் இந்த லெவல் 1ல பேசுறது எப்படி இது பாருங்க. எந்த இது வந்து நல்லா இருக்குது அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. லெவல் 1ஆ, லெவல் 2ஆ, லெவல் 3ஆ, அதை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ லெவல் 2 போடுறோம் பாருங்க. இது லெவல் 2. இப்போ 2வது டைம் கிளிக் பண்ணா 2 லைட் எரியுதா, இது வந்து லெவல் 2. அதுக்கப்புறமா இது லெவல் 3. இப்போ இது லெவல் 3ங்க. எந்த குரல் நல்லா இருக்குதுன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, இந்த மைக்கே அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இங்கே வந்து மேக்னெட்டு தெரியுதா உங்களுக்கு, இது வந்து மேக்னெட்டு. இந்த சைடு வந்து இதை அப்படியே ஒட்ட வச்சுக்கலாம். அந்த சைடு மேக்னெட் அப்படியே ஜாயிண்ட் ஆயிரும். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை இந்த மைக்கு. இந்த மைக்கு ரிவ்யூ ஏதோ வந்தோம், வீடியோ நம்மளுக்கு கண்டென்ட் இப்போதைக்கு பண்ண முடியாது. லீவ் டைமில் வீக்கெண்ட் டேஸில் பண்ணாதான் வீடியோலாம். சரி, அதனால் இப்போவே ஏதாவது இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு நாள் விட்டு இந்த மாதத்துலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலான்னு ஒரு எய்மில் இருக்கிறேன். சொல்கிறதில்ல, செஞ்சு காட்டுறேன். போடுறேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன். எப்படி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோக்கு யாராவது இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம அமேசிங் நோமட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக வளர்ந்துன்னு வர சேனலு. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளும் வளர்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு போய் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை மறக்க மாட்டேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணதால தான் நம்ம வளரவும் முடியும், எல்லாமே பண்ண முடியும். எல்லாம் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஆதரவு, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க என் ஸ்குவாடு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க.
இப்போ நினச்சி பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நான் பேசி கூட எடுத்து எப்படின்னு பார்க்கல. இப்போ எடுத்து பார்க்குறேன்னு. எடுத்து பார்க்கும்போது சவுண்டே கேட்காம இருக்கணுமா? எப்படி இருக்கும்? அமுகு டுமுகு அமால் டுமால்.